ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்துட்டு வழக்கம் போல் ஒரு ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட் மிந்த்ராலேருந்து சேல் ஹால், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவ்க்கு தகுந்த மாதிரியான நிறைய ஃபெஸ்டிவ் வியர் கலெக்ஷன் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெஸ்டிவ் வைப் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டியான கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் கலெக்ஷன் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பிடிச்சிருந்தேன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பக்கத்தை கன்டினியூ பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட பர்சனல் அப்டேட்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணி வச்சு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த ட்ரெஸ்ஸு மிந்த்ராலேருந்து. ஸோ ஒரு சில கிராண்டான இப்போ கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா நான் வந்து மிந்த்ராலேருந்து அப்பப்போ வாங்கிக்கிறேன். ஸோ அதனால உங்கள் கூடயே வந்து மிந்த்ரா ஹால்ஸ் வந்து நான் அதிகமாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரியே மிந்த்ராவில் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 20th உங்களுக்கு வந்து சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தீபாவளி வரைக்குமே நிறைய சேல் ப்ரைஸில் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராண்டான, அது பார்க்குறதுக்கு தாங்க கிராண்டாக இருக்குது, ஆனால் வேர் பண்ணிக்கும் போது அவ்வளோ லைட் வெயிட்டாக கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்குது. சீரியஸாக கிராண்ட் கலெக்ஷனில் இவ்வளோ கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ஸு இன்றைக்கி நான் காமிக்க போகிற 2 கிராண்டான ட்ரெஸ்ஸுமே அதுதான். ஆனால் கண்டிப்பாக இந்த 2லையும் இது வந்து பெய்டு கிடையாது. பட் ஸ்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கிராண்டாக ஒரு ட்ரெஸ் பார்த்துட்ருக்கீங்க, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுவும் இது கூட இன்னொரு ட்ரெஸ்ஸும் காமிக்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது வந்து சப்பி சைஸில் இருக்குது, எனக்கே வேறு லெவலில் இருக்குது. அண்ட் நீங்கள் இன்னும் ஸ்லிம் ஃபிட்லலாம் இருந்தீங்க, இல்லை ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ண வேண்டிய ஒரு கலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து இண்டஸ் பிராண்ட்லேருந்து அவ்வளோ லைட் வெயிட்டடாக இருக்குது. அண்ட் கீழே ஃபுல்லாக வந்து மெஷ் ஃபேப்ரிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே சிண்ட்ரலா மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. அது டார்க் கலராக நேவி ப்ளூ, எனக்கு நார்மலாகவே டார்க் கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால என்னன்னு தெரியல, ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் உள்ளே வந்து க்ரீப் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைனிங் வந்து கூடவே சுத்தாது, அந்த ஃப்ளேர் ஃபுல்லாக மெஷ் ஃபேப்ரிக்கில் தான் வருது. அது ஒரு மாதிரி யூனிக்காக டால் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இந்த மாதிரி டாப்பில் வந்து மெஷ்லேயே அவ்வளோ அழகான எம்ப்ராய்டரி ஒர்க்கு. ஸோ இந்த த்ரெட் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜமிக்கியோட மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. பட் ஸ்டில் உங்களுக்கு எதுவுமே எடுத்துக்கிற மாதிரியே இல்லை, அவ்வளோ நீட்டாக இருக்குது. இவ்வளோ நாள் இந்த தீபாவளிக்கு நான் ஷேர் பண்ணுற சீரியஸ்லேயே வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கலெக்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு ப்ரைஸும் இருக்கும். பட் தீபாவளி ஒரு டைம் தான் நான் எடுக்கிறேன், எனக்கு வந்து நல்லா கிராண்டாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணலாம். அண்ட் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனாலும் ரொம்ப அழகாக நீட்டாக யூனிக்காக தருவீங்க. அண்ட் ஸ்லீவ் வந்து வித்தவுட் லைனிங்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சேம்ங்க, ஆனால் உண்மையாக சொல்கிறேன் குத்தவே இல்லை, உள்ளே ஒரு சொட்டு கூட குத்தலை. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் குத்தலை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்லீவ்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன், மற்றெல்லாம் உள்ள லைனிங் இருக்குது. சூப்பரான ஃப்ளேரோட அவ்வளோ அழகான ட்ரெஸ் இது. கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் 10க்கு 100 கொடுப்பேன். அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது இந்த 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 ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ். நான் சொன்னேன் இல்லையா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுவா இதுவான் பயங்கர கன்ஃபியூஸ் ஆவீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் வைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரெண்டுமே வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுவும் இண்டஸ் பிராண்ட்லேருந்து. ஆக்சுவலி இதோட எம்ஆர்பி வந்து 5600 rupees. ஸோ நம்ம வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மேபி ரொம்ப ரிச் பீப்புளெலாம் அப்படி பண்ணுவாங்க, நான் பார்த்துருக்கேன். ஏதாவது ஃபங்க்ஷன்னா கஸ்டமைஸ்டாக ஸ்க்ராட்ச்லேருந்து ட்ரெஸ்லாம் எடுத்து இது இப்படின்னு சொல்லிட்டு டிசைனர்ட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணி அப்படி போடுறவங்கன்னா ஓகே. பட் இல்லை, நான் போகிற இடத்துல ரெடிமேடாக கொஞ்சம் எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வர மாதிரி பார்த்துட்டு போவீங்கன்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து 5500 இருக்குது. பட் அவ்வளோ ப்ரைஸ் இல்லை, கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். ஐ மீன் இதில் போட்டுக்கிறதோட கம்மி தான். அரௌண்ட் இது 1600 நம்ம அதுக்கு வந்து ரொம்பவே ஒர்த்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு மாதிரியான ஆரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கலர் தான் ட்ரெண்டிங் கலர். கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இந்த கலர் ட்ரெண்டில் இருக்குது. இந்த கலரில் சாரீ, இந்த கலரில் ட்ரெஸ்ஸுன்னு. ஆனால் இந்த கலரில் எது போட்டாலும் எனக்கும் ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது, பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நானும் விடுவேனான்னு எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப் சைடு மட்டும், அதாவது பஸ்ட் பார்ட்டுக்கு மட்டும் அழகான இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்லீவ் வித்தவுட் லைனிங்கில். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அந்த டாப் போர்ஷனில் அவங்க பண்ணியிருக்க ஹைலைட்டான ஒர்க்ஸ் தான். அண்ட் அது கூடவே ஷார்ட் ஸ்லீவ். இப்போ வர நிறையா டிசைன்ஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் இருக்கட்டும், பொட்டிக்கில் இருக்கட்டும், இன்னும் பாருங்கள் தீபாவளி ட்ரெண்டுக்கு நிறைய இன்ஸ்டாவில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்கமிங்கில். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக வந்து ஃபுல் ஸ்லீவ் கொடுத்து லைட்டாக சொதப்பி அடிச்சிருவாங்க. பட் இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் கொடுத்தது ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் இது வீ நெக் தான், ப்ரிட்டி அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து சல்வார்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு டிசைன் தைப்போம் இல்லையா? ஸோ அது மாதிரி பட் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஃப்ளேர் தான் கிட்டத்தட்ட 12-13 மீட்டர் ஃப்ளேர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உண்மையாகவே என்னால் ஒரு கையில் பிடிக்க முடியல. இங்கே பாருங்கள், இன்னும் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அவ்வளோ ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க. நான் வந்து சைடில் வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. வித் லைனிங்கோட அவ்வளோ சூப்பர் சாஃப்டான ஃபேப்ரிக்கில் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்குலாம் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தீபாவளிக்கும் கூட போடலாம், நல்லா தான் இருக்குது.
அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேஷுவலாக ஃபங்கியாக அண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் மாதிரி, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் மாதிரி பார்த்துருக்கீங்கன்னா இந்த கிராஸ் நெக்கு. இது வந்து சசாஃப்ராஸ், த ஃபேமஸ் சசாஃப்ராஸ் பிராண்ட்லேருந்து ஸ்லீவ் வந்து லைட்டாக பஃப் கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இது என்ன சைஸ் எடுத்துன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தது. டபுள் எக்ஸல் தான் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா என்னோட சைஸ் வந்து டபுள் எக்ஸல் தான், பட் இது மட்டும் கொஞ்சம் டைட்டாக இருந்தது. அண்ட் அங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேரு அவ்வளோ அழகான ஃபேப்ரிக்கில், அது இது ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியோர் ஜார்ஜெட்னு சொல்லணும்னா ஒரு ஷிஃபான் ஃபேப்ரிக் மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்தது. அண்ட் அதில் வந்து ஃப்ளோரல் டிசைன், அந்த ஒரு மாதிரி லைட் கலர் ரொம்ப நீட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ், இந்த மாதிரி கலர்லாம் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. நம்ம சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம், அதோட சரி. பட் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல யூனிக்கான கலெக்ஷன். இதில் வந்து நல்ல எத்னிக்கான இந்த இருக்கிற மாதிரி வந்து ஒரு இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் நல்ல ஃப்ளேர் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வந்து இது கொஞ்சம் எனக்கு டைட்டாக இருக்கனால தொப்பையெல்லாம் பயங்கரமாக தெரியும். ஷேப்பியர் போட்டிங்கன்னா இது சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து கலினி பிராண்ட்லேருந்து ஆனால் ஒரு ஏலைன் ட்ரெஸ் இல்லை குர்த்தா எப்படி வேணாலும் சொல்லலாம். ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இது கலினி பிராண்ட்லேருந்து, த ஃபேமஸ் கலினி பிராண்ட். மோஸ்ட்லி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இது அவைலபிளாக இருக்கும். பட் எங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் நான் அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைனில் இருக்குது. எனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு பிங்க் கலர், ஸோ வெங்காய செடி கலர் சொல்லுவாங்களா, அது மாதிரி ஒரு கலரில் ரொம்ப அழகாக இருக்குது. அங்கங்கே வந்து கான்ட்ராஸ்டான ஃப்ளோரல் டிசைனோட நல்ல ஸ்டெப் ஃப்ளேர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்பாக இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவ் தான், பட் இந்த மாதிரி ஒரு டைட்டான எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, க்ளோஸ்டு நெக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபிட் அண்ட் ஃப்ளே ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 monthsக்குள்ளேயே வந்து இந்த மாதிரியான பியோர் காட்டனில் இருக்க ஃபிட் அண்ட் ஃப்ளேரில் ஒரு ப்ரௌன் கலர் ட்ரெஸ் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கலினி பிராண்ட்லேருந்து நிறைய டைம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் நல்லாயிருக்கு. ஒரு ப்ளூ கலர் நான் ஷேர் பண்ணியிருப்பேன், நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறமே இன்னும் நல்லா இருந்துகிட்ருக்கு. இப்போ இந்த ட்ரெஸ்ஸு இதுவுமே கண்டிப்பாக சேம் பிராண்டு தான். பட் நல்லாயிருக்கும். இதோட ஃபிட்டு நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் கட் குர்த்தாவோட வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் நீங்கள் வந்து பஸ்டி சைடில் ப்ளஸ் சைஸில் சப்பி ஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி காமிச்ச ஹால் எல்லாமே சப்பியாக இருக்கவங்கலாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நான் சப்பியாக தான் இருக்கேன், நல்லாவே வெயிட்டாக இருக்கேன். பட் எனக்கே இந்த ட்ரெஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குன்னா அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் லாஸ்ட் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பரான ஒரு ஃபியூஷன் கைண்ட் ஆஃப் எத்னிக் ட்ரெஸ் தான். ஸோ இது காலர்லேயே ரொம்ப அழகான பிரிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளாரான்ற பிராண்ட் நினைக்கிறேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்ஸில் அழகான ஒரு எத்னிக் பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு ஏலைன் குர்த்தாவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹிப் பெல்ட் போட்டு நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு வந்து இது ஒரு டாப்பாகவே நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் ஏலைன் மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து பட்டன் டீட்டெயில் ஸ்டார்ட் ஆகி லாஸ்ட் வரைக்கும். அண்ட் இங்கே பாருங்களேன், பாட்டமில் ரொம்ப அழகான எத்னிக் பிரிண்ட்ஸு ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு மெரூன் கலராக. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா கப்பிள் அவுட்ஃபிட்லாம் நீங்கள் இதில் பேர் பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு மாதிரி ஷைனிங் ஃபேப்ரிக்கில், சாட்டின் மிக்சட் ஃபேப்ரிக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம உங்களோட பார்ட்னருக்கு இந்த கலர்லேயே வந்து ஷர்ட்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. சாட்டின் செட்லாம் இப்போ வந்து குவிஞ்சு கிடக்கு, சாட்டின் ஷர்ட்லாம் குவிஞ்சு கிடக்கு. ஸோ அதில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா வேறு லெவல் கப்புள் கோல்ஸாக இருக்கும். அவ்வளோ அழகான பிரிண்ட்ஸ் இருக்குது. பசங்களோட டிஷர்ட்லேயே இந்த மாதிரி பிரிண்ட்ஸோடலாம் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எடுத்து பேர் பண்ணிக்கலாம். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சிலே ஒரு சூப்பரான கப்பிள் கோல்ஸ் வந்து நீங்கள் நிறைவேற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு ஷைனிங்கான ஒரு அவுட்ஃபிட் இது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹால் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த அஞ்சலி எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்குமே இதுக்கு வந்து 10க்கு கீழே கொடுக்கவே முடியாது. 10 கொடுத்தீங்கன்னா நான் 100, 200 அப்படி தான் கொடுப்பேனே தவிர கம்மியாக கொடுக்க சான்ஸே இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவில் நான் இதை சொல்லிடணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப கூவுற மாதிரி இருக்குது. அதனால வந்து இது ப்ரொமோஷனாக இருக்கும். ப்ரொமோஷனுக்காக எப்படி நீங்கள் வாங்கணுன்றதுக்காக புஷ் பண்ணோம் அப்படிலாம் எனக்கு கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது வந்து அஃபிலியேட் பேசிஸில் ஒர்க் ஆனாலும் நீங்கள் பிடிச்சிருந்து வாங்கி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணாலே எனக்கு அது ஓகே தான். ஸோ நான் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன். நல்லா இல்லாத எப்படியோ சேல் ஜென்ரேட் ஆனால் போதும்ன்ட்டு அந்த மாதிரி தள்ளி விட மாட்டேன் நான் எப்பயுமே. ஸோ எனக்கு அஞ்சில் ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னா நான் கண்டிப்பாக பிடிக்கலன்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் இதில் நீங்கள் 5மே டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. அப்படி நீங்கள் ஏதாவது வாங்கிட்டு ஆனீங்கன்னா எனக்கு மறக்காமல் இந்த இதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பை.